சிட்டி வந்து புளிசாதம் அப்புறம் என்னென்னமா பண்றாங்க வேலை நடக்குது. அந்த வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. கோவிலுக்கு எடுத்துட்டு போற வேலைலாம். ஸோ அதுதான் அரக்கு பறக்க அங்கே போயிட்டு இருக்கு. எப்படி எப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எந்தெந்த ஊர்ல ஒரு நாட்டாம இருக்காங்க, எந்தெந்த ஊர்ல நிறைய நாட்டாம இருக்காங்க. இந்த ஊர்ல 5 நாட்டாம 6 நாட்டாம இருக்காங்க. அந்த 5-6 நாட்டாமக்காரங்களும் ஒரு உபயம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து 8ஆம் நாள் திருவிழா, அக்கா வீட்டு திருவிழா. ஸோ எல்லா திருவிழாவும் கிராண்டாக இருக்குது. ஒரு நாள் பாட்டு கச்சேரி எல்லாம். ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆச்சு கூழ் ஊத்துறது. ஸோ இந்த ஃப்ரைடே இன்னும் சாட்டர்டே சண்டே வரைக்கும் திருவிழா இருக்கும். ஸோ டெய்லியுமே சாமி வந்து அலங்கரிச்சுட்டு டெய்லி பாட்டு கச்சேரி, டான்ஸ் எல்லாமே நடக்குது. நாங்க வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, போன வீடியோல பாட்டு கச்சேரி டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி குயிலாப்பாளையம் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைய ஃபெஸ்டிவலை நாங்கள் எடுத்து போடுவோம். நாளைக்கு வந்து காத்தாங்கழுன்னு சொல்லுவாங்க, மரம் ஏறுவாங்க இல்லையா, அதுவும் நடக்கும். ஸோ லைனாக ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போ முதல்ல அவங்க பிரசாதம் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா வேலை செய்கிறாங்க, பட்டு வேலை செய்கிறாங்க, ஸ்வேதா வேலை செய்கிறாங்க, அக்கா வேலை செய்கிறாங்க. நானும் கூட பாத்திரம்லாம் எடுத்துலாம் கொடுத்தேன். எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர் வேலை செய்கிறாங்க, பாத்திரம் எடுத்து கொடுத்தோம்ல. சரி, சித்தி வந்து புளிசாதத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு போயிட்டு பார்க்கலாம். பார்ப்போம். எல்லாத்தையும் போட்டிங்களா? கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுமா? சித்தி மணி ஆயிடுச்சுன்னு அரக்கு பறக்க டக்குன்னு செஞ்சுட்டாங்க. அங்க பேசிட்டு வரதுக்குள்ள இங்க புளிசாதமே ரெடி ஆயிடும் போல. இங்க பாருங்க, புளி கரைச்சி ஆமா ஊத்திட்டு இருக்காங்க. இது வந்து புளிசாதத்துக்கு. இது அது சாப்பாட்டுல ஊத்தி பேசுவாங்க இல்லையா, அது. இதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னதுன்னா இங்க பாருங்க, இதான் ஸ்வேதாவுடைய ரெசிபி. இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. இது மாதிரி எப்பப்பெல்லாம் நம்ம புளிசாதம் பண்றோமோ அப்பப்பெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடருடைய சீக்ரெட் வந்து ஸ்வேதாக்கு மட்டும் தான் தெரியும். யாராருக்கெல்லாம் புளிசாத பவுடர் ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றோம். அவ சொல்லுவா. இப்போ இதை வந்து நம்ம சாப்பாட்டு ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, அதுலயே சித்தி போடணும், போட்டு மிக்ஸ் பண்ணணும் போல. ஸோ அது அப்ப பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து புளி வந்து கொதிக்குது, அந்த புளி தண்ணி. இங்க வந்து சுண்டல் வேகுது, அந்த கடலை வெள்ளை கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேகுது. அதுக்கப்புறம் அம்மா வந்து கொழுக்கட்டைக்கு தேங்காய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இந்த மூணும் நம்ம வந்து கோவிலுக்கு பிரசாதமா செஞ்சு ஈவினிங்கா ஒரு 6 o'clock போல எடுத்துட்டு போறது. எத்தனை கம்னரு ஆமாம்மா, எத்தனை 3 தேங்காய் கொழுக்கட்டை. அங்கே அம்மா வந்து அங்கேயும் நம்ம வீட்லேயும் வேலை செய்வாங்க. இவங்க பொண்ணு வீட்லேயும் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் வந்து வேலை செய்கிறாங்க. புளிக்குழம்பு வானல் நிறைய வைக்கணுமா இல்லை பக்கல் இட்லி முன்னால வைக்கணுமா சொல்லுங்க. இட்லி முன்னால வைக்கிறேன், வானல் போதும். சித்தி வானல்ல போதுமா? அம்மா அந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் 6 முடியம்மா? எத்தனை முடி? 6 மூடி. மூடி தேங்காய் 6 முடி இங்க பாருங்க. 3 தேங்காய். எத்தனை தேங்காய் கொடுத்தாலும் அம்மா வந்து அருவாமனையில சர்ரு சர்ரு திருவிடுவாங்க. பிசிறு கொஞ்சம் என்ன பண்ற? உனக்கே எட்டல, எனக்கு தான் எட்டோம். கேன் இது உனக்கு எட்டு எடுத்தாச்சு. இது வந்து புளிசாத கிண்டி எடுத்து போகிறதுக்காக அக்கா இந்த புது எனக்கு இப்படி ஆகி வச்சுக்கிறேன். இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண தானே, அதுங்காட்டி மேலே வச்சு எவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது சேத்த போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. புளிசாதம் கிண்டி கோயிலுக்கு எடுத்து போகிறேன். ஆமாம், இது கொள்ளுமா? இது புளிசாதத்துக்கு 3 கிலோ தானே? அது ஃபுல்லாக ரைஸ் கிண்டி எடுத்து போகிறேன். இந்த பையன் என்னதான் கேட்குறான்னு தெரில, எதோ கேட்டு கையை காட்டுறான். குச்சியா? அந்த குச்சி வேணுமா? எல்லாரும் இந்த குச்சாலா கேக்குற? குச்சி வச்சு என்ன பண்ண போற? குச்சிலாம் எடுக்கக்கூடாது கையில. என்ன பண்ண போற? விளையாடுறது இல்ல இது. என்ன பண்ண போற? பால் அடிக்கிறது. பால் அடிக்கிறதுக்கு பேட் இல்ல, அது பேட் இல்ல, குச்சி. கொண்டு காலையில எப்படின்னா டெய்லியுமே நைட்ல சாமி வரும். செம்ம சூப்பராக வேறு லெவலில் அலங்கரிச்சு அந்த சாமிலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்ல, நான் போன வீடியோவில் அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள். ஆனால் இது மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததுல. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து 1 நாள் 2 நாள் தான் ஃபெஸ்டிவல் நடக்கும்.
நல்லா தான் நடக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு நாள் 2 நாள் தான். ஆனால் இங்கே எப்படின்னா 10 நாளுமே டெய்லியுமே சாமி வரும், டெய்லி பாட்டு கச்சேரி, டான்ஸ் ப்ரோக்ராம், பாட்டு கச்சேரி. ஸோ வேறு லெவலில் இங்கே வந்து ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ குயிலாப்பாளையம் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். திருவிழாக்காரங்க வந்து ஒவ்வொரு திருவிழாக்காரங்களும் இங்கே வந்து திருவிழாக்காரங்க இங்கே வந்து ஸ்பெஷலாக ஒன்று கொடுப்பாங்க. இவங்க உபயத்துக்கு வந்து என்ன தராங்கன்னு தெரியல. இவங்க உபயம் வந்து சின்ன, அதாவது எப்படின்னா எல்லா திருவிழாவுக்குமே வந்து ஒரு 200 குடும்பம் 150 குடும்பம் இருக்குன்னா இவங்க உபயத்துக்கு வந்து ஒரு 50 குடும்பம் அந்த மாதிரி ஒரு தோராயமாக சொல்கிறேன். இருக்கிறதுல இவங்க திருவிழா தான் வந்து கொஞ்சம் வீட்டுக்காரங்க இருக்காங்க. அதனால் இவங்க திருவிழாவும் வந்து கிராண்டாக முதல்ல நடந்த மாதிரியே தான் இவங்க திருவிழாவும் நடக்கும். அதனால் 50 வீட்டுக்காரங்க தானே அப்படின்னு திருவிழாவெல்லாம் எந்த ஒரு குறையுமே இருக்காது. முதல்ல எப்படிலாம் திருவிழா வந்து அதே மாதிரியே தான் நடக்கும். பாட்டு கச்சேரி உண்டு, ட்ரம்ஸு உண்டு, எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த சாமி ஜோடிப்புலாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து அதை சாக்கு வச்சுருந்தா ஒரு லீவ் போட்டு இதோட நான் 3வது டைம் பார்க்குறேன். அது உள்ளாரே கை வச்சு நிறு. ஆய் என்னம்மா நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்கன்னா என்னன்னு தெரியல. நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், புளிசாதம் கிண்டுறப்ப வந்து சாமி பாட்டு போயிடுச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஒரு வழியாக வந்து செம்மையாக முந்திரி பருப்பு, மல்லாட்டை பருப்பு, இந்த எல்லா பருப்பும் போட்டு புளிசாதத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்து அம்மா கிண்ட, சித்தி வந்து அதை ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றுறாங்க. இந்த பாத்திரத்தோடு அப்படியே நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி. கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சி. ஸ்வேதா வந்து தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தா. பட்டு வந்து என்ன போடுன்னு சொன்னால், நான் வந்து ஸ்வேதாவே சூப்பராக போடுவா, அவளே கோலம் போடட்டும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் போடுற கோலத்தை கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா ஃபுல்லாகவே சாமி பாட்டு போயிட்டு இருந்தது. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாமி பாட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் அந்த வீடியோ கிளிக்லாம் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து சாங் ஓடிட்டு இருந்தது. ஒரு வழியாக வந்து கோவிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே. இப்போ வந்து சித்தி வந்து பூக்கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டு, பட்டு வந்து அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு தூக்கிப்பாங்க தோலில். மற்றது சுண்டல், கொழுக்கட்டெல்லாம் கட்டைப்பையில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து இவ்வளோ பெரிய பாத்திரத்தை ஃபுல்லாகவே அது புளிசாதம் தான். 3 கிலோ புளிசாதம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலில் சொல்லவே தேவையில்ல, சாமி பாட்டு ரொம்ப சத்தமாகவே கேட்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து படைக்கிறது பிள்ளையார் கோவிலில் தான் படைக்கணும். அதுதான் முதல் கடவுள் சொல்லுவாங்க. அதனால் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு படைச்சிட்டு அதை வந்து கோவிலை நல்லா சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா பக்கத்துலேயே மாரியம்மன் கோவில் இருக்குது, முத்து மாரியம்மன் கோவில். அங்கே போயிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு என்னாச்சுன்னா பக்கத்துலேயே வந்து பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சிக்கன் பிரியாணி. நாங்கள் வேறு சொல்லிக்கிட்டே போகிறோம், நம்ம புளிசாதம் எடுத்துகிட்டு போகிறோம், எல்லோரும் போயிட்டு சிக்கன் பிரியாணி தான் வாங்குவாங்க, எப்படி புளிசாதம் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது கோவில் ஃபெஸ்டிவலில் சிக்கன் பிரியாணி போடுறாங்கன்னு. ஏன்னா அது மாரியம்மன் சாமின்னு சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட்லாம், அதனால தான் பிரசாதமாக போட்டுட்ருக்காங்க சிக்கன் பிரியாணி. அப்புறமேட்டா நாங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், கோவில் உள்ளே போயிட்டோம். பிரசாதத்தெலாம் எடுத்துக்கிட்டோம். கோவில் உள்ளே போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. படைச்சிட்டு ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. அப்படியே பொங்கல் வச்சுட்டு வந்தாங்க. அப்படியே வர எல்லாரையும் படைச்சிட்டு அமுச்சிட்டே இருந்தாங்க. படைச்சி முடிச்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பட்டு வெளியில் வந்து எடுத்த கிளிக்கு. ஒரு 6 o'clock மேலே வந்து ஸ்டேஜ் ரெடி பண்ணிவிடுவாங்க பாட்டு கச்சேரிக்கு. இந்த ட்ரம்ஸு அப்புறம் மைக்லாம் ஒர்க் ஆகுதான்னு ரெடி பண்ணிவிடுவாங்க. அதுதான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டா கோவிலுக்கு உள்ளே நாங்கள் வந்துட்டு பட்டு போயிட்டு இழுத்துட்டு வந்துட்டேன், வா பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பட்டு தான் வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து எல்லாேருக்கும் பிளேட்டில் பிரசாதம் கொடுக்கும், சித்தி வந்து அதை வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க. எல்லோரும் சித்தி, சித்தப்பா எல்லாருமே ஒரு பிளேட்டில். அந்த பிளேட்லாம் வந்து நாங்களே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்னா அதில் வந்து சுண்டல், கொழுக்கட்டை, புளிசாதம், இது 3 ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருந்தது. 3மே வச்சு கொடுக்குற மாதிரி. அதை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேறு பயந்துகிட்டே இருந்தோம். அங்கே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இங்கே வந்து புளிசாதம் சாப்பிடுவாங்களான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு வழியாக வந்து நாங்கள் கொடுக்க பிளேட்டில் வச்சு தர வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணவே இல்லை.
புளி சாதம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. 2வதாக வந்து சித்திக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா சாமிக்கு நினச்சி அந்த பிரசாதம் பண்ணக்குள்ளே அது வந்து டேஸ்ட்டாக தான் வரும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நாங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரம் வந்து துடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த பாத்திரத்துலேயே வச்சு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா சாமி பிரசாதம் எப்பயுமே வந்து துடைக்கக்கூடாது. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏரோ மார்க் காமிக்கிறேன். அவங்க யாருன்னா, எனக்கு இன்ஜினியரிங் ஸ்டாஃப் ஒருத்தவங்க சிபி சாருன்னு சொல்லிட்டு, அவங்க பேர் தனசேகரர். அவங்க அங்கே தான் வந்து குயிலாப்பாளையத்தில் தான் இருக்காங்க.